தலைவர்களை குறிச்சிக்கிட்டு வந்து அந்த துண்டு சீட்டை தான் ஸ்டாலின்கிட்ட கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஸ்டாலின் அதை பார்த்த உடனே முகம் மாறிட்டு பார்த்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை அதோட நிறுத்திட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க. விஜய் சைட்லேருந்து இவங்களை வர சொல்லி, காங்கிரஸை வர சொல்லி டிமாண்ட் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க டிஎம்கேவுக்கு நல்லாவே உணர்த்திட்டாங்க. தேவைப்பட்டால் போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூடில் அவங்க இருக்கிறத டிஎம்கே கன்வே பண்ணிட்டாங்க. அந்த கெத்தில் தான் ராகுல் காந்தி இதை விடாதீங்க, என்ன சொல்கிறோமோ அதிலே பிடிச்சபடியே இருக்குன்னு கேசி வேணுகோபாலை சொல்லி அமைச்சிருக்காரு. அதே சமயத்தில் டிஎம்கேவுக்கு வேறு ஒரு வருத்தம் இருக்குது. என்னென்னா, சோசியல் மீடியாவில் சில போஸ்ட் போடுறாங்க. அந்த போஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணிக்கு வந்தால் வாங்க, பாராட்டி எங்களுக்கு இருக்கவே இருக்குது 2G கேஸு, நாங்கள் எப்போ வேணால் அப்ரூவர் ஆகிடுவோம், காங்கிரஸ் அதை வந்து அப்படியே உல்ட்டா பண்ணி அந்த கேஸை திரும்ப உயிர் கொடுக்குறதுக்கு வேலையை கூட நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சிலர் போட்டிருக்காங்க. இந்த போட்டதுக்கு பின்னாடி சில காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து டிஎம்கேக்கு இருக்குது. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி மேலேயும், மாணிக் தாகூர் மேலேயும், திருச்சி வேலுசாமி மேலேயும், இதே மாதிரி இவங்க நடத்துகிற மீட்டிங்லேயும் போராட்டங்கள்லையும் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்க அந்த கோஷ்டி ஆளுங்க மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து பேச்சுவார்த்தையை